கார்த்திக் ரேவதி சீரியல் டிசம்பர் 26 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த சந்திரா வந்துட்டு மகேஷோட ஃபோனை கொண்டு போய் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்து கொண்டு போய் சிவனாண்டி கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. சிவனாண்டி கிட்ட கொண்டு போய் அந்த ஃபோனை கொடுத்ததோட சிவனாண்டி அந்த ஃபோனை பார்த்துட்டு சந்திராவை பார்க்க, சந்திரா வந்துட்டு சிக்னல்ல இந்த ஃபோனை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல, உடனே சிவனாண்டியே அந்த ஃபோனை பார்க்குறாரு. அந்த ஃபோனில் உள்ள ஃபோட்டோவையெல்லாம் பார்த்ததோட சிவனாண்டிக்கு செம்ம அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா அதில் மகேஷும் மாயாவும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. இதை பார்த்ததோட சிவனாண்டி செம்ம அதிர்ச்சி ஆகுறாரு. என்னடா இது ஃபோட்டோஸ் எல்லாம் இப்படி இருக்கு, சரியான தில்லாலங்கடியா இருப்பா போல அப்படின்னு சிவனாண்டி நினைக்கிறாரு. அப்போ சந்திரா நேரா சிவனாண்டியை பார்த்துட்டு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, சிவனாண்டியும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல அந்த ரெண்டு பொண்ணுங்களும் நேரா நம்ம ரேவதி கிட்ட போயிட்டு, இங்க பாரு ரேவதி, அங்க அம்மா உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, இங்க நீ என்ன பண்ற ரேவதி அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு சுவாதி, அவ்வளவு சீக்கிரமா என்னால எப்படி இன்னொரு தர கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்க முடியும்? அம்மா எவன ஒருத்தனை காட்சி கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க, நானும் சரின்னு சொன்னேன். இப்ப நம்ம வீட்டு டிரைவரை நிச்சயம் பண்ணிக்க சொன்னா எப்படி என்னால முடியும் சுவாதி அப்படின்னு கேட்க, சுவாதி சொல்றாங்க, இங்க பாரு, அங்க அந்த சிவனாண்டி நம்ம அம்மாவை எவ்வளவு அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? அதெல்லாம் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கவே முடியல. ஆனா நீ இப்படி மனசாட்சியே இல்லாம பேசுறிய அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, என் சுச்சுவேஷன் உனக்கு புரியல அப்படின்னு. அப்ப சுவாதி சொல்றாங்க, எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட வந்து சொல்லுவா அப்படின்னு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, டிரைவர் நீ போய் பேசி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை பார்க்க போறாரு. அங்க போயிட்டு கதவை தட்ட, சுவாதி உள்ளார வாங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி வராரு. கார்த்தி வந்ததோட சுவாதி நேரா கார்த்தி கிட்ட நீங்களாவது சொல்லி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப கார்த்தி நேரா ரேவதியை பார்த்துட்டு இங்க பாருங்க அப்படின்னு சொல்ல, ரேவதி கேக்குறாங்க, என்ன இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆகலாம் அப்படின்னு ஆசைப்படுறியா? நம்ம ரெண்டு பேருக்கு நிச்சயதார்த்தம் நடந்து கல்யாணம் நடக்கும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு. கார்த்தி நேரா ரேவதியை பார்த்து, என்னங்க என்னை பத்தி இப்படி தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க, இங்க பாருங்க, நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஆனா உங்க அம்மாவோட மானத்தை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணிதான் ஆகணும். அங்க சிவனாண்டி வந்துட்டு எவ்வளவு மோசமா அம்மாவை அவமானப்படுத்திட்டு இருக்கான்னு தெரியுமா? அது கொஞ்சமாவது நீங்க கேக்குறீங்களா அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, எனக்கும் அதை பார்த்தா கவலையா தான் இருக்கு. எங்க அம்மாவோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக நான் ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு. கார்த்திக் கேட்குறாரு, சொல்லுங்க அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, எங்க அம்மாவோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக இப்போதைக்கு உன் கையில நான் மோதிரம் போட்டு விடுறேன். அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட்டே நடந்துச்சுனாலும் கல்யாணம் வந்துட்டு எனக்கு மகேஷ் கூட தான் நடக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, நான் கண்டிப்பா உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இது நான் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதியும், அப்ப உன்னோட டீலிங்க்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வராங்க. இன்னொரு பக்கம் அந்த சிவனாண்டி வந்துட்டு நேரா அந்த உமா இருக்காங்கல்ல, மாயா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு மகேஷை தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அவன் எங்க போனான், இங்க பல குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப சிவனாண்டி நேரா மாயாவை போய் பார்த்து, ஒரு நிமிஷம் நெல் அப்படின்னு சொல்ல, மாயா கேக்குறாங்க, இங்க பாருங்க, நீங்க என் மகேஷை கடத்தி வச்சிருந்தோன்னா சொல்லுங்க தயவு செஞ்சு அப்படின்னு. அப்ப அவர் கேக்குறாரு, என்ன குழந்தனை காணும்னு இவ்வளவு பதட்டப்படுற அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, அவருக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா என்னால தாங்க முடியாது அப்படின்னு. அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, என்ன இது ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, என் புருஷன் போன பிறகு அவர்தான் என் குடும்பத்துல இருக்காரு அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, அவரை உன் புருஷன் மாதிரி வச்சிருக்காதான் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா ஷாக் ஆகி நேரா சிவனாண்டியை பார்த்து, என்னங்க இப்படி பேசுறீங்க, கொஞ்சம் கூட நாக்கு கூசாம பேசுறீங்க, இப்படி தப்பா பேசாதீங்க அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஏய் நடிக்காத, நீ எப்படிப்பட்ட ஃப்ராடு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், உன் ஃபோன்ல எல்லாமே இருக்கு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இந்த ஃபோன்ல இங்க பாருங்க, என்னை பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்னு. அப்ப சிவனாண்டி டக்குன்னு ஃபோன் எடுத்து காமிக்கிறாரு. அதை பார்த்ததோட மாயா செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. இவங்கிட்ட எப்படி இந்த ஃபோன் வந்துச்சு, மகேஷோட ஃபோன் இவர்கிட்ட இருக்கே அப்படின்னு. அப்ப மாயா நேரா அவரை பார்த்து திரு முழிக்க, அப்ப சிவனாண்டி சொல்றாரு, நீங்க ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட ஃப்ராடு அப்படிங்கிறது என்கிட்ட நல்ல ஆதாரம் இருக்கு, இதை கொண்டு போய் மட்டும் அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட காமிச்சேன்னா நீங்க ரெண்டு பேரும் செத்தீங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நாங்க ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு போயிடுறோம், மகேஷ் மட்டும் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா கூட்டிட்டு போறாரு. நேரா மாடிக்கு போயிட்டு ஒரு ட்ரம்மை காமிச்சு இதுக்குள்ளதான் இருக்கான் அப்படின்னு சொல்ல,
இது கேட்டுட்டு மாயா அதிர்ச்சியாகி என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க அப்ப மகேஷை வெளியில கொண்டு வராங்க. மகேஷோட முகத்துல தண்ணி தெளிச்சு கலப்புறாங்க. அப்ப சிவனாண்டி நேரா மாயாவை பார்த்து என்ன இவனை கண்டுபிடிச்சாச்சா அப்படின்னு சொல்ல, மாயா நேரா அவரை பார்த்து இங்க பாருங்க, நாங்க இந்த இடத்த விட்டு போயிடுறோம், எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, என்ன அவ்வளவு சுலபமா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு. அப்ப மாயா கேக்குறாங்க, இங்க பாருங்க, அந்த சாமுண்டீஸ்வரிக்கு மட்டும் நாங்க இப்படி பண்ணது தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும், நாங்க இந்த இடத்த விட்டு போறோம் அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, எனக்கும் அந்த சாமுண்டீஸ்வரி எதிரிதான், அவளை பழிவாங்கிறதுக்காக எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சியன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே நீங்க பாதுகாப்பா இருக்கலாம், அதோட நானும் அந்த சாமுண்டீஸ்வரியை அவமானப்படுத்தின மாதிரி இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா கேக்குறாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, நான் சொல்றதை மட்டும் செய்ய. இங்க பாரு மகேஷ், நீ என்ன பண்றியன்னா டக்குன்னு மாடிக்கு வந்து ஃபோன் பேச வந்தேன், அப்ப மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா எங்கேஜ்மெண்ட் நடக்க போற நேரத்துக்கு அங்க வந்துட்டு நீ ரேவதிய மோதிரம் போட்டு விட்டு கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நீங்க நினைச்ச மாதிரி அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கோங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு. சிவனாண்டி கேக்குறாரு என்னாச்சு அப்படின்னு. மாயா சொல்றாங்க, சும்மா மயக்கம் போட்டு விழுந்தோம் அப்படிங்கறதுல என்ன பெனிஃபிட் இருக்கு, அந்த வீட்டுல நம்மளுக்கு இடைஞ்சல இருந்துகிட்டு இருக்கிறது அந்த டிரைவர் தான், அந்த டிரைவரை எப்படியாவது அந்த வீட்டை விட்டு துரத்தணும், அவன் கண்டிப்பா எங்களுக்குள்ள இல்ல இந்த உறவை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான், அதனால எங்களுக்கு தான் பிரச்சனை, அதனால அவனை ஃபர்ஸ்ட் அந்த வீட்டை விட்டு துரத்தணும், அதுக்காக ஒரு பிளான் பண்ணணும். மகேஷ் நீ என்ன பண்றனா, ரூமுக்குள்ள ரெடி ஆயிட்டு இருக்கும் பொழுது அந்த கார்த்தி தான் தலையில அடிச்சு கொண்டு போய் கட்டி போட்டுட்டான் ரேவதியை கல்யாணம் பண்றதுக்காக அப்படின்னு நீ ஒரு பிளானை சொல்லு. இதை கேட்டதோட கண்டிப்பா சாமுண்டி சரி நம்புவா அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷும் சரி அப்படின்னு சொல்ல, சிவனாண்டி சொல்றாரு, நல்லாதாமா பிளான் பண்ற அப்படின்னு. மாயா சொல்றாங்க, நமக்கு ஒரு பெனிஃபிட் வேணும்ல அப்படின்னு. இது கேட்டதோட சிவனாண்டியும் சரி போங்க, ஆனா ஒவ்வொருத்தரா போகலாம், ஒரே தெரியா போனா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் சரி அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சிவனாண்டி போயிட்டு உட்கார்றாரு. அப்ப ரேவதி அங்கேருந்து வந்து சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அம்மா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி நேரா சிவனாண்டிய பார்த்து, பாத்தியா இதான் என் பொண்ணு, எனக்கு ஒரு அவமானம் அப்படின்னத்தோட எனக்கு துணையா நிக்கிறா பாரு அப்படின்னு. அப்ப சிவனாண்டி நேரா அந்த சாமுண்டீஸ்வரிய பார்த்து மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா, நீ போயிட்டு நேரா மேடையில நின்று என் பொண்ணுக்கும் மோதிரம் போட்டு விடு அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் ரேவதியும் போயிட்டு நிக்கிறாங்க. அப்ப மோதிரத்தை கொடுத்து ஃபர்ஸ்ட் மாலையை கொடுத்து போட்டுக்க சொல்ல கார்த்தியும் ரேவதியும் மாலையை போட்டுக்கிறாங்க. அப்புறமா மோதிரத்தை கொடுத்து போட சொல்றாங்க. அப்ப ரேவதி நேரா கார்த்திக்கு மோதிரம் போட்டு விட போகும் பொழுது டக்குன்னு மகேஷோட வாய்ஸ் கேக்குது, நிறுத்துங்க அப்படின்னு. இதை பார்த்ததோட ரேவதி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பாக்குறாங்க. அங்கேருந்து மகேஷ் வந்து நிக்கிறாரு. நின்னுட்டு, அம்மா தயவு செஞ்சு நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா மகேஷை பார்த்துட்டு, டேய் எங்கடா போன, உனக்கெல்லாம் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கட்டுமா, உனக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அதையே நீ வேணாம்ட்டு ஓடிட்டியா அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, மேடம் நான் எங்கேயும் ஓடல மேடம், என் தலையில இந்த கார்த்தி இருக்கான் பாருங்க, இவன் தலையில கட்டையெல்லாம் அடிச்சு என்னை கட்டி போட்டுட்டு ரேவதிய நிச்சயம் பண்றதுக்கு வந்துட்டான் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி பேரதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா மகேஷை பார்த்து, இங்க பாரு வளராம உண்மையை சொல்லு அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, நான் சொல்றது உண்மைதான் மேடம் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சியாகி மாலையை கைட்டி போட்டுட்டு அங்கேருந்து வராரு. வந்துட்டு நிக்க சாமுண்டீஸ்வரி நேரா டிரைவரை பார்த்து, டிரைவர் அவன் சொல்றது உண்மையா, நீ தான் மகேஷோட தலையில கட்டையெல்லாம் அடிச்சியா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது, நான் இந்த மாதிரி பண்ணவே கிடையாது அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், நானே ஒரு அப்பாவி, எனக்கு இந்த சூழ்ச்சியெல்லாம் எதுவுமே தெரியாது, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க, நான் ரூமுக்குள்ள தலை சீவிட்டு இருந்தேன், அப்ப டக்குன்னு இந்த கார்த்தி கையில கட்டையோட வந்து என் தலையில கட்டையால அடிச்சு என்னை மயக்கம் போட வச்சுட்டாரு, நான் கீழே விழுந்துட்டேன், அதுக்கப்புறமா இந்த கார்த்தி கொண்டு போய் என்னை மாடியில கட்டி போட்டுட்டாரு, கட்டி போட்டுட்டு ரேவதிய நிச்சயம் பண்றதுக்காக வந்துட்டாரு அப்படின்னு. இது கேட்டதோட செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. அதே நேரத்துல அந்த சந்திராவை சிவனாண்டி பார்க்க சந்திரா இங்கேருந்து வந்துட்டு, அக்கா ஆரம்பத்திலேருந்து நான் உன்கிட்ட சொன்னேன், இந்த டிரைவரை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, இவன் நல்லவன் மாதிரியே தெரியல அப்படின்னு ஆரம்பத்திலேருந்து உன்கிட்ட சொன்னேன், ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை, நம்ம வீட்டுக்குள்ள வந்ததுலேருந்து நம்ம பொண்ணுங்க கிட்ட பேசுற விதம், அப்புறம் உனக்கு எப்ப ஆபத்து வந்தாலும் கரெக்டா அவன் காப்பாத்த வரான், அது எப்படி, உனக்கு ஆபத்து வர்றது அவனுக்கு எப்படி தெரியும், கரெக்டான நேரத்துல அவன் எப்படி வரான், எனக்கு ஆரம்பத்துல இருந்து சந்தேகமா இருந்துச்சு, இப்ப கூட பாத்தியா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணியிருக்கான், ஆனா நீ அவனை போய் நம்புற அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து,
டிரைவர், நீ அவன் சொல்றது உண்மையா? நீ தான் அவனை கட்டையால அடிச்சியா அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு மட்டும் தெரியுது. ஆனா நான் இந்த மாதிரி வேலையை பண்ணவே இல்லை அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. அப்ப சந்திர சொல்றாங்க, அக்கா இதுக்கு மேலேயும் தயவு செஞ்சு இவனை நம்பாதீங்க, இவன் சரியான ஃப்ராடு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப சாந்தன, கண்டிப்பா நம்பவே கூடாது. இவனுக்கு எப்படிக்கா நீ வாய்ப்பு கொடுக்குற? இவனை இந்த வீட்டை விட்டு துரத்துக்கா, அப்பதான் நம்ம குடும்பம் வந்துட்டு நிம்மதியா இருக்கும். திட்டம் போட்டு ரேவதியை கல்யாணம் பண்றதுக்கு இப்படி பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு. அப்ப டக்குன்னு மாயா என்ன பண்றாங்கன்னா, இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு மாயா நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அம்மா நீங்க ரொம்ப பணக்கார குடும்பம், நாங்கெல்லாம் எதுவுமே இல்லாத ஏழைகள், நாங்க மட்டும் இப்போ உங்களோட பிரச்சனைக்கு வந்தோம்னா அது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வேணாமா, மகேஷ் உயிரோட இருந்தா மட்டும் போதும். என் புருஷன் வேற இறந்துட்டாரு, எனக்கு இப்போ சொந்தம்னு இருக்கிறது அவர் மட்டும்தான். நான் எப்படியாவது இந்த இடத்த விட்டு போய் சாமுண்டீஸ்வரி டக்குன்னு மாயாவை பார்த்து, அம்மா ஒரு நிமிஷம் நிப்பாட்டு, நான் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு, கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா மகேஷை பார்த்து, இங்க பாரு என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், என்ன கட்டையால அடிச்சது இந்த பையன்தான் அப்படின்னு சொல்லி கார்த்தியவே மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணும், நான் தான் பார்த்துட்டு நீங்க குழம்பி போய் சொல்றீங்களா அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு, உன்ன மாதிரிதான் அவன் சட்டை போட்டிருந்தான், நீதான் வந்துட்டு என் தலையில அடிச்சு என்னை கொண்டு போய் மாடியில தூக்கிண்டு போய் போட்டேன், நான் மயங்கிட்டேன் அதோட அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி மறுபடியும் கேட்குறாரு. மகேஷ் சொல்றாரு, நான் ஏன் போய் சொல்லி என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் பயப்படுற மாதிரியே நடிக்கிறாரு. அப்ப சந்திரா நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாரு, அப்பாவிய எதுக்கு மிரட்டிக்கிட்டு இருக்க, அவனுக்கு ஒண்ணுமே சாதிக்கலான்னு நினைக்கிறியா? இங்க பாரு, இந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த வீட்டு போது எனக்கு உன் மேல ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு, உனக்கும் இந்த குடும்பத்தாரு, நீ எங்க? நம்ம கார்த்தி அமைதியாவே இருக்காரு. அப்ப சந்திரா சொல்றாங்க, பாத்தியாக்கா அமைதியா இருக்கிறத, இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய தப்பு இருக்கு, அதனாலதான் இவன் இப்படி அமைதியா இருக்கான். இல்லைன்னா டக்குன்னு அவன் எல்லா உண்மையே சொல்லணும். ஆனா இவன் யாரு அப்படிங்கிற விஷயத்த இதுவரைக்குமே அவன் சொல்லவே கிடையாது. அவன் பேர் என்ன தெரியுமா, அவன் ஊர் என்னன்னு தெரியுமா, எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கையில கண்டிப்பா இவன் ஏதோ ஒரு கெட்ட நோக்கத்தோட தான் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கான் அப்படின்னு. அப்ப கார்த்தி இதையெல்லாம் கேட்டுட்டு மனசுல யோசிக்கிறாரு. இது மாதிரி அத்தையும் மாமாவையும் கூட்டிட்டு வந்துட்டு இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துறேன் அப்படின்னு கார்த்தி வாக்கு கொடுத்துருக்காருல்ல, அதனால இப்போதைக்கு எந்த உண்மையும் சொல்லக்கூடாது அப்படின்னு கார்த்தி பொறுமையா இருக்காரு. அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தான் இந்த சந்திரா வந்துட்டு கார்த்தியை ரொம்ப அவமானப்படுத்தி பேசுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி அமைதியா இருக்க. அப்ப நம்ம சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, இதுக்கு மேலேயும் இவனை இங்க விட்டு வச்சிருக்கிறது நமக்கு தான் ரொம்ப ஆபத்து. இவன் நம்மளை கொன்னாலும் கொன்னுருவான், இவனை இந்த வீட்டை விட்டு துரத்து. ரேவதியை திருட்டுத்தனமா கல்யாணம் பண்றதுக்கு இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கான், இவனை இன்னும் ஏன் இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்திரா கேக்குறாங்க. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேச வேணாம், நீ இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு மாயாவும் சந்திராவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியாவது இந்த டிரைவரை வீட்டை விட்டு அனுப்பிட்டா நம்ம சுலபமா வந்துட்டு சாமுண்டீஸ்வரியை ஏமாத்தி அவளை அவமானப்படுத்தலாம், அதுக்கப்புறம் ஈஸியா நம்ம இந்த பொசிஷனுக்கு வரலாம் அப்படின்ட்டு தான் சந்திரா இந்த மாதிரி ஒரு திட்டத்தை போடுறாங்க. இது வந்து நம்ம கார்த்திக் கெஸ் பண்ணிட்டாரு. கார்த்தி நேரா சந்திராவை பார்த்து, இங்க பாருங்க, ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க தேவையில்லாம என்னை பத்தி இப்படி தப்பா பேசாதீங்க. இங்க பாருங்க மேடம், உங்களுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும், நான் வந்துட்டு நேர்மையானவன் அப்படிங்கிறது தெரியும், என்னதான் திமிரு பிடிச்சவானா இருந்தாலுமே நான் பொறுப்பா தான் நடத்திக்கிட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்க பல விஷயங்கள்ல அடிபட்டு வந்தவங்க அப்படின்னு. அப்ப சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அக்கா அவன் உன்கிட்ட பேசி உன் மூளையை செலவு செய்ய பாக்குறான், தயவு செஞ்சு சொல்றது கேளு அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாரு, நீ ஒரு வார்த்தை கூட பேச வேணாம், இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, இங்க பாருங்க மேடம், நீங்க என்னைக்குமே என்ன தப்பா நினைக்க மாட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், உங்க சுத்தி பெரிய சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு, தயவு செஞ்சு அதுக்கு பலிக்காடு ஆகாம உங்க சுய புத்தியை யூஸ் பண்ணுங்க, நீங்களே சொல்லுங்க, நான் அப்படிப்பட்ட ஆளா, நான் இந்த மாதிரி பண்ணுவேனா அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல சந்திரன் நினைக்கிறாங்க, என்ன இது, இவ யோசிக்க ஆரம்பிச்சா நமக்கு தானே பிரச்சனை அப்படின்ட்டு. அந்த சந்திரா வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அக்கா இவன் தேவையில்லாம உன்னை குழப்பி இந்த வீட்டுக்குள்ள இருந்து மறுபடியும் நம்ம பொண்ணுங்களை கல்யாணம் பண்றதுக்கு பிளான் பண்றான், இவன் சொல்றத நம்பாத அப்படின்னு. அப்ப இன்னொரு பக்கம் அந்த பரமேஸ்வரியை காமிக்கிறாங்க. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, என்ன இது, ஏன் பேரனுக்கு இப்படிப்பட்ட அவமானம் நடக்குது, ஐயோ அப்படின்னு. அப்ப முருகன் சொல்றாரு, இங்க பாரு பரமேஸ்வரி, என்ன நடந்தாலும் கடைசி வரைக்கும் பொறுமையா இருந்து பார்க்கணும், அதை விட்டுட்டு இந்த மாதிரி நீ குழம்ப கூடாது அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, என்னால முடியல,
என் பேர பிள்ளை இப்படி அவமானப்பட்டு நிக்கிறத பார்த்துட்டு என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்ல, அப்ப முருகன் சொல்றாரு, பரமேஸ்வரி பொறுமையா இரு அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, அட போ முருகா, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத அப்படின்னு. இன்னொரு பக்கம் கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, இங்க பாருங்க, இப்ப மட்டும் நான் இந்த வீட்டை விட்டு போனேன்னா அதுக்கப்புறம் என் மேல நீங்க வச்ச குற்றச்சாட்டு எல்லாமே உண்மைன்னு ஆகிரும். ஆனா நீங்க என் மேல வைக்கிற குற்றச்சாட்டு எதுவுமே உண்மை கிடையாது. நான் இவனை அடிக்கல, ஏதோ என்னை சுத்தி சூழ்ச்சி நடக்குது அப்படின்னு மட்டும் நல்லாவே தெரியுது அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியால எதுவுமே கேட்க முடியல. சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அக்கா, இவன் யாரு, இவன் எதுக்காக நம்ம குடும்பத்தையே சுத்தி சுத்தி வரான் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் யோசி. உனக்கு பல விதத்துல ஆபத்து வந்துச்சு, அப்ப எல்லாமே இவன் கரெக்டா அந்த நேரத்துக்கு மட்டும் எப்படி வந்தான், அதை பத்தி யோசிச்சு பாரு. யாருக்குமே இல்லாத அக்கறை இவனுக்கு மட்டும் ஏன் நம்ம குடும்பத்து மேல வரணும்? இந்த குடும்பத்துக்காக இவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அதையெல்லாம் யோசனை பண்ணி பாரு அப்படின்னு. அப்படின்னு பார்த்து ராஜா அந்த இடத்துக்கு வர்றாரு. ராஜா வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, இது வரைக்கும் நான் அந்த டிரைவர் தம்பியை தப்பாவே நினைச்சது கிடையாது. எனக்கு என்னமோ இவனை சுத்தி சூழ்ச்சி நடக்கிற மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு சாமுண்டீஸ்வரி அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா மகேஷை பார்த்து, இங்க பாரு, உன்னை அடிச்சு கொண்டு போய் போட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, எந்த இடம்னு தெரியுமா அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, என்னை கொண்டு போய் மாடியில போட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி நேரா மகேஷை பார்த்து, இங்க பாரு, உன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நம்புறேன். இங்க பாரு கார் டிரைவர், உன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நம்புறேன். ஆனா மகேஷுக்கும் ரேவதிக்கும் கண்டிப்பா நிச்சயம் நடக்கும் அப்படின்னு. அப்பதான் நம்ம ரேவதிக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது. ரேவதி நினைக்கிறாங்க, டிரைவர் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா அவன் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஆனா அவன் என்கிட்ட வந்து சொல்லும் பொழுது, இப்போதைக்கு நிச்சயதார்த்தத்தை பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் எப்படியாவது நான் உன்னையும் மகேஷையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்றதானே எனக்கு வாக்கு கொடுத்தான். ஆனா கடைசியில எதுக்காக அவன் இப்படி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப வந்துட்டு கவலைப்படுறாங்க நம்ம மகேஷ், நம்ம ரேவதி. அப்ப மகேஷ் சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், ஒருவேளை உங்களுக்கு இந்த டிரைவரையே உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படியே கல்யாணம் பண்ணி வைங்க. நான் இந்த இடத்த விட்டு போறேன். என்னால இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கிற வீட்டுல இருக்க முடியாது. ரேவதியை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன குழப்பம்னா கூட அதுல ஆச்சரியமே இல்லை. நான் இந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு சொன்னதோட அப்ப சாமுண்டி சரி டக்குன்னு அவனை நிப்பாட்டி, இங்க பாரு நில்லு அப்படின்னு சொல்ல, அவர் கேட்குறாரு, இங்க பாருங்க மேடம், என்னால இந்த வீட்டுல கண்டிப்பா உயிரோட இருக்க முடியாது. கண்டிப்பா அந்த டிரைவர் என்னை ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவான். நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, ஒரு நல்ல மாப்பிள்ளையை மிஸ் பண்ணாதுக்கா அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாரு, உன் மேல உள்ள இந்த குற்றச்சாட்டை பொய்ன்னு சொல்லி நிரூபிச்சுட்டா சரி, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, அப்ப இன்னைக்கு நடக்க போற இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது தானே அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேரா சிவனாண்டியை பார்த்து, இங்க பாரு, இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்கும், என் பொண்ணுக்கும் மகேஷுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயதார்த்தத்தை நடத்துறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸை நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.